ஹால் தட்ஸ் மை ஃப்ரைடே ரொட்டீன். அன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்க்கலாம். புரட்டாசி பிறக்க பார்த்தா அதனால செவ்வாய் வெள்ளி புதன் வியாழன் எதுவுமே கிடையாது. புரட்டாசி பிறக்கிற வரைக்கும் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்புறம் புரட்டாசி மாதம் என்னமோ எனக்கு தான் என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் வந்து கிடையாது. பட் நான் சாப்பிட்ணும்ல அது வரைக்கும். அதனால எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு புரட்டாசி பிறக்கிற வரைக்கும் சமைச்சு வந்து சாப்பிட்டுக்குவேன். பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அவளுக்கு வந்து நான்வெஜ்லாம் ஸ்கூலில் அலௌடு தான். பீஸா கொடுத்தா சாப்பிட கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீச் போட்டு அதில் ஒரு பாயில்டு எக்கும் அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தாவும் கொடுத்து வந்து லஞ்சுக்கு கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. இது வந்து நைட் டின்னருக்கு செஞ்ச ஒரு கதம்ப சட்னி. எங்கள் ஊர் சைடு வந்து இது கதம்ப சட்னி தான் சொல்லுவாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோடய சேர்த்து 4 பல்லு தேங்காய், அதோட சேர்த்து புதினா, மல்லி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டோமே இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் குறைக்கறணும். இல்லை நைஸாகவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான எம்மியான கதம்ப சட்னி ரெடி. இது வரைக்கும் இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து செம காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பெருசாக தாளிச்சா யாருக்கும் பிடிக்காது. அதனால வந்து தாளிக்காமே சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் வச்சுட்டோம். நீங்கள் தாளிச்சு வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். பாய்.